विष्णुविन जप व्यर्थ त्याचे ज्ञान, विष्णुविन जप व्यर्थ त्याचे ज्ञान, रामकृष्णी मन नाही ज्याचे, रामकृष्णी मन नाही ज्याचे, रामकृष्णी मन नाही ज्याचे, उपजोनी करंटाने अद्वैत वाटा, उपजोनी करंटाने अद्वैत वाटा, रामकृष्णी पैठा कैसे निहोय, पैठा कैसे निहोय, रामकृष्णी पैठा कैसे निहोय, द्वैताची झाडणी गुरुविना ज्ञान, द्वैताची झाडणी गुरुविना ज्ञान, दया कैसे कीर्तन घडेल नामी, दया कैसे कीर्तन घडेल नामी, दया कैसे कीर्तन घडेल नामी, ज्ञानदेव म्हणे सगुण हे ध्यान, ज्ञानदेव म्हणे सगुण हे ध्यान, नामपाठ मौन प्रपंचाचे, नामपाठ मौन प्रपंचाचे, नामपाठ मौन प्रपंचाचे, हरिमुखे म्हणा, हरिमुखे म्हणा, हरिमुखे म्हणा, हरिमुखे म्हणा, पुण्याची गणना कोण करी, पुण्याची गणना कोण करी, पुण्याची गणना कोण करी, जय जय राम कृष्ण हरी, 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 राम कृष्ण हरी, जय जय 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 राम कृष्ण हरी, हरि जय जय राम कृष्ण हरी, जय जय राम कृष्ण हरी, जय जय राम कृष्ण हरी, जय जय राम कृष्ण हरी. ராமகிருஷ்ண ஹரி ஹரிபாட் 9வது கீர்த்தனம். விஷ்ணுவீண ஜப व्यर्थत्याचे ज्ञान. विष्णुवीण जप व्यर्थ त्याचे ज्ञान, ராமகிருஷ்ணி மன நாஹி ஜியாச்சே. எவனுடைய ஜபத்துல விஷ்ணுவினுடைய நாமம் இல்லையோ, எவனுடைய மனசுல ராமகிருஷ்ண நாமம் இல்லையோ, அவன் என்னத்தை பண்ணினாலும் எந்த ஜபத்தை பண்ணினாலும் அந்த ஜபம் பண்ணினத்தினால எந்த ஞானத்தவன் சம்பாதிச்சாலும் சகலமும் வியர்த்தம். उपजोनी करंटा नेने अद्வைத்த வாட்டா, ராமகிருஷ்ணி பைட்டா கைசா ஹோய. இந்த உலகத்துல பிறந்து எவன் அத்வைத மார்க்கத்தை தெரிஞ்சுண்டு அத்வைத மார்க்கத்தை தொடரலையோ, அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணலையோ, அவனை கரண்டா துர்தைவி அப்படிங்கிறார். ராமகிருஷ்ணி பைட்டா கைசோனி ஹோய. ராமகிருஷ்ண ஸ்வரூபத்தை அவன் எப்படி அடைய முடியும்? துவைதாச்சி ஜாடனி
குருவீண ஞான தயா கைச்சை கீர்த்தன கடே நாமி. துவைத்தத்தை அகற்றணும் அப்படின்னா குருநாதாளுடைய கிருப்பையினால்தான் முடியும். குரு கிருப்பை இல்லையானால் ஞானத்தை பெறறதுக்கே வழி கிடையாது. குருநாதால் இல்லையானால் கீர்த்தனத்துல ருச்சி கூட நம்மளுக்கு ஏற்படாது. ஹரிநாம சங்கீர்த்தனத்துல ஒரு ருச்சி வரணும்னா அதுக்குமே குருநாதால் தேவை. அது அவர் தான் அந்த உத்தீபனம் பண்ணி கொடுப்பார். ஞானதேவமணே சகுணஹே தியான நாம பாட்ட மௌன பிரபஞ்சாச்சே. ஞானதேவர் சொல்றார், கீர்த்தன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கீர்த்தனத்திலேயே இந்த அபங்கத்திலேயே கூட ஹரியுடைய சகுண ஸ்வரூபத்தை தான் எடுத்து சொல்லிருக்கு. யாரு இத பண்ணறாளோ, ஹரியுடைய ஸ்வரூபத்தை சகுண ஸ்வரூபத்தை யாரு தியானம் பண்றாளோ, யாரு நாமத்தின் பாதைய ஃபாலோ பண்ணறாளோ, அதாவது நாம ஜபம் யாரு பண்றாளோ அவளுக்கு பிரபஞ்சம் அவளுக்கு மௌனமாவே போயிடும். அவ சாந்தமான ஒரு நிலையை அடைவார்கள். இதுதான் சப்தார்த்தம் இந்த அபங்கத்துக்கு. சாதாரணமாகவே நம்ம வாழ்க்கையில பார்த்தோமானா கொஞ்சம் கட்டம் பட்டம் அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா அதுதான் ரொம்ப எஃபெக்டிவ்னு நம்மளுக்கு தோணுறது. கொஞ்சம் புகைய விடணும், கொஞ்சம் ஆர்ப்பாட்டம்லாம் இருக்கணும். அப்பேற்பட்ட சாதனைகளை பார்த்தா ஓஹோ இதுல தான் நல்ல ரிசல்ட் உண்டு அப்படின்னு தோணும். ரொம்ப சிம்பிளா ஒரு சாதனை யார்கிட்டயாவது சொன்னோம்னா சிம்பிளா இருக்கு, இது எஃபெக்டிவாவே இருக்காது அப்படின்னு அதுகிட்ட ஒரு அலட்சியம் வருது. டிஃபிகல்ட்டா சேலஞ்சிங்கா ஒரு சாதனை கொடுத்தா அதுல நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம மனசுல ஏதோ ஒரு எண்ணம். அப்படி நாம சங்கீர்த்தனம் நாம ஜபம் ரொம்ப சாமான்யமா இருக்கா, அதோட ரிசல்ட்டும் சாமான்யமா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம். இது தப்பான ஒரு எண்ணம். சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றது, ஞான சம்பாதனம் ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்றது. அப்போ உடனே நம்மளுக்கு தோன்றது, ஓஹோ எப்போ ஞான சம்பாதனம் சிரமமோ அப்படியாவது அந்த ஞானத்தை சம்பாதிச்சுட்டோன்னு அந்த பலன் அப்படி இருக்குமே அப்படின்னு நம்மளுக்கு தோன்றது. பரமானந்த பிராப்தி அது கொடுத்துடும் அப்படின்னு தோன்றது. இவர் சொல்றார், நாம ஜபம் தான்ப்பா எல்லாத்துக்கும் வழி. விஷ்ணுவீன ஜப வியர்த்த தியாச்சே ஞான ராமகிருஷ்ணி மனநாகி ஜாச்சே. ஞானதேவர் சொல்றார், விஷ்ணு இல்லாம எந்த ஞானமும் வியர்த்தம். ஏன் என்ன, ஞானதாத்தாவே விஷ்ணு தான். ஞானதாத்தாவாக இருக்கக்கூடிய விஷ்ணுவை ஜபம் பண்ணாம ஒரு சாதனையா? ஹரிபக்தி மாத்திரமே ஞானோத்பாதகமாக இருக்கு, ஞான சம்ரக்ஷகமாகவும் இருக்கு. ஞானோத்பாதகம் அப்படின்னா ஞானத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்கிறது நம்மளுக்கு. ஹரிபக்தி பண்ணப்பட்ட ஞானம் சம்ரட்சிக்கவும் படுறது. விஷ்ணு அப்படிங்கிற நாமத்துக்கு இங்க முக்கியத்துவத்தை கொடுத்ததுக்கு காரணம், விஷ் அப்படிங்கிற தாத்து சம்ஸ்கிருதத்துல பிரவேசம் பண்றது, பிரவேசம் பண்றதுக்காக அப்படின்னு அர்த்தம் வருது. சத்துவமான குணத்தோட, சத்துவமான குணம் இருந்தாலுமே அனாதி காலமா ரஜஸும் தமசும் நம்மளுடைய சித்தத்தை பாடுபடுத்துறது. சித்தம் ஸ்வரூபம் அதுக்கு சாத்திகமானதுதான் அது. ஆனா ரஜஸும் தமசும் அது ஆட்டி படைக்கிறது. அதனாலேயே அந்த சித்தம் மலினமாகவும் ஆகிறது, அந்த சித்தம் சஞ்சலமாகவும் இருக்கு. சஞ்சலமாக இருக்கக்கூடிய இந்த சித்தம் இருக்கே, அதை நன்னா கிளீன் பண்ண வேண்டிய தேவை இருக்கு, அதை சுத்தி பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதை கிளீன் பண்ணணும்னா அது உள்ள சித்தத்துக்கு உள்ள போய் ஏதாவது கிளீன் பண்ணினாதான் உண்டு. அது உள்ள போய் கிளீன் பண்ணுறது அந்த நாமம் அப்படிங்கிறதுனால அந்த நாமத்துக்கு விஷ்ணு அப்படின்னு பேர். அது உள்ள புகுறது, உள்ள பிரவேசிக்கிறது, சித்தத்துக்குள்ள பிரவேசிச்சு நன்னா சுத்தி பண்ணி அனுப்பிச்சுடுறது. ஒரு காலம் நம்ம மனசுக்கு தோணலாம், சஞ்சலமாக இருக்கக்கூடிய மனசுல ராமகிருஷ்ண நாமம் மாத்திரம் நிற்க முடியுமா, நின்னுதான் ஆகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு பெரியோர்கள் சொல்றா, ஞான பிராப்தி அப்படின்னு உனக்கு கிடைக்கலமானால் மனசு சுத்தமாக இருக்கணும், ஹிருதயம் சுத்தமாக இருக்கணும், ஸ்திரமாகவும் இருக்கணும். இது ரெண்டும் கம்பல்சரியா தேவை.
ஹிருதயம் ஸ்திரமாகவும் சுத்தமாகவும் இருக்கணும். இது நீ சுத்தத்துவத்தையும் அந்த ஸ்திரமாக இருக்கக்கூடிய தன்மையும் உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ராமகிருஷ்ண நாமம் சொல்லாமல் அது கிடைக்காது. அது சுத்தமாக ஆகலையானால் ஞானம் உதயம் ஆகாது. மனசுல தேவையான பலனை அது தராம போயிடும். அதனாலதான் ராமகிருஷ்ண நாமத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம். உபஜோனி கரண்டா நேனே அத்வைத்தவாட்டா ராமகிருஷ்ணி பைட்டா கைசோனி ஹோய. சரி, ராமகிருஷ்ண நாமம் மனசுல திருடமா நிக்கணும்னா என்ன பண்ணணும்னா அத்வைத்தமாக இருக்கக்கூடிய மார்க்கத்தை கடைபிடிக்கணும். அத்வைத்த மார்க்கம்னு என்னவோ நினைச்சுட வேண்டாம். எவனுக்கு அத்வைத்த மார்க்கம் நன்னா தெரியுமோ அவனுடைய பிறவிதான் சக்சஸ்ஃபுல்லான பிறவி, கிருதார்த்தமான பிறவி இது அப்படின்னு சொல்றார். அப்போ அத்வைத்தத்துடைய மார்க்கம்னா என்ன, அத்வைத்த மார்க்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி துவைத்த மார்க்கம்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஏன்னா அத்வைத்த மார்க்கம் தான் நம்மளுக்கு ஈஸியா புரியக்கூடியது. துவைத்த மார்க்கத்தை நம்ம ஏற்கனவே இருந்துட்டு இருக்கோம். அப்ப தெரிஞ்சுப்போம்னா அதை எடுத்து காட்ட போறார், அவ்வளவுதான் விஷயம். அத்வைத்தமா இருக்கக்கூடிய மார்க்கம் அவ்வளவு சுலபமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அத்வைத்தம் பிரத்யக்ஷ பிரமாணத்தினால தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. இது சுத்தி டப்பா, இது மொபைலு அப்படின்னு பிரத்யக்ஷமா காண்பிக்கிற மாதிரி இல்லை. அது உபனிஷத் கொடுக்கக்கூடிய பிரமாணத்துக்கு தான் கோச்சரமாக இருக்குது. துவைத்தம் மாத்திரம்தான் பிரத்யக்ஷ பிரமாணம். இது ஆப்பிள் பழம், இது வாழைப்பழம் அப்படின்னு. அத்வைத்தம் அப்படி இல்லை. அஞ்ஞானத்தினால ஜீவன் ஜகத்து பிரம்மம் இது மூணுலயும் பேதம் தெரிய வர்றது. இதுதான் சத்தியம், இப்படி பேதமா இருக்கிறது தான் சத்தியம் அப்படின்னு அந்த ஜீவன் நினைச்சுட்டு இருக்கு. இது சத்தியம் இல்லை. ஆனா அஞ்ஞானத்தினால அது அப்படி நினைச்சுட்டு இருக்கு. சில சாஸ்திரக்காரெல்லாம் பேதத்தை கூட ஒத்துக்கிறா. ஆனா நம்மளுடைய ஸ்ருதிகளும் உபனிஷத்துகளும் அதை ஒத்துக்கல. பேதம் அப்படி கற்பனை தான் பேதம் அப்படின்னு சொல்றது. சுத்தி சித்தாந்தம் எதெல்லாம் எடுத்து பார்க்கிறீங்களோ எல்லாம் அத்வைத்தத்தை தான் பேசா இருக்கு. அத்வைத்தத்தை தவிர வேற எதுலயும் பேசா இல்ல. சில ஸ்ருதிகள்லாம் துவைத்தத்தை பத்தி பேசுறதே தவிர அது ஒரு அனுவாதத்துக்காக தான். அனுவாதம் அப்படிங்கிற டிரான்ஸ்லேஷன், அனுவாத மாத்திரமாக தான் சிலதெல்லாம் சொல்றதே தவிர அது சத்தியம் இல்லை. முகாவாசி ஸ்ருதிகளும் துவைத்தத்தை நம்மளை பந்தனப்படுத்துறது, நம்மளுக்கு பாதகமாக இருக்கிறது, நம்மளுக்கு பயத்தை தரக்கூடியது அப்படின்னு தான் ஸ்ருதிகள்லாம் இதை எடுத்து சொல்றது. நம்மளுக்கு துவைத்தம்னாலே துக்கத்தை கொடுக்கக்கூடியதுதான். ஆகையினால துவைத்தத்துல மாட்டின் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளையும் ஞானதேவர் பார்த்து கரண்டா அப்படின்னு ஒரு சப்தத்தை சொல்றார். கரண்டா அப்படிங்கிறது துர்தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு ஜன்மா. அத்வைத மார்க்கத்தை தெரிஞ்சின்றாதான் அந்த ஜன்மா சார்த்தகமாக ஆகிறது. ராமகிருஷ்ணி பைட்டா கைசோனி ஹோய. பைட்டா அப்படின்னா பிரதிஷ்டை, அதாவது சமரசம். அத்வைத மார்க்கத்துல நீ புகுறாமல் ஞானதேவர் சொல்றார், எக்காரணம் கொண்டும் ஜீவனால ராமகிருஷ்ண ஸ்வரூபத்துல பிரதிஷ்டிதமாக ஆகவே முடியாது அப்படின்னு அடிச்சு பேசுறார். ராமகிருஷ்ண பைட்டா கைசைனி ஹோய, எப்படி ஆக முடியும்? இந்த விஷயத்தை சொல்லிட்டு வரும்பொழுது ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனிடத்தை சொல்றான், எப்போ ஞான ரூபியான சூரியன் உதிக்கிறாரோ அந்த கரணத்துல, ஒரு ஞானியுடைய அந்த கரணத்துல எப்போ அந்த சூரியன் உதிக்கிறாரோ அப்போதான் அபேது ரூபம் என்னது அப்படின்னு அவனுக்கு தெரிய வரும். அது எப்படி இருக்குமாம், ஒருவன் தூங்கி எழுந்துட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குமாம். அபேது ரூபத்தை அறிஞ்சவன் அந்த ஞானி, அவனுக்கு இந்த திரிபுவனமுமே மிச்சையாக தென்படுறது. அத ஒரு உதாரணத்துக்கு சொல்றார். ஒரு வலை இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா
அந்த வளை தங்கத்தினால பண்ணிருக்கு அப்படிங்கிற கவனம் போயிடுத்துனா தங்கத்தை தான் பார்ப்போமே தவிர வளைய காணாது. அதுல வாங்குறவன் வளை மூக்குத்தின்னு வாங்கிட்டு இருப்பான். ஆனா உண்மையில அது தங்கம் அப்படிங்கிற ஞானம் இருந்துருத்துனா வளையிலையும் மூக்குத்தின்னு போகாது. நம்மளாம் தமிழ்ல ஒன்னு சொல்ற வழக்கம், நாய கண்டா கல்ல காணாது, கல்ல கண்டா நாய காணாது. நாயுடைய ஒரு ஸ்டாச்சு பண்ணி வச்சிருக்கு, கல்லால பண்ணி வச்சிருக்கு. இதோ பாரு நாய் அப்படின்னு காமிக்கும் பொழுது அத நாயா பாக்கிறவனுக்கு அத கல்லால பண்ணிருக்கு அப்படிங்கிற எண்ணமே மனசுல வராது. ஆனா இன்னொருத்தன் ஒரு சிற்பி ஒருத்தன் வரான், அவனுக்கு இந்த சில்பத்துல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பொழுது இது எந்த கல்லு, இந்த கல்லால அவன் எப்படி இதை பண்ணிருக்கான் அப்படின்னு அவன் புத்தி போகும் பொழுது அவன் நாயை பார்க்கவே மாட்டான். அதுல அவன் கல்லால பண்ணின சிற்பம்னு தான் அவன் மனசுல இருக்குமே தவிர அவன் மனசுல நாயின்னு வரவே வராது இல்லையா? அது மாதிரி தான் ஞானியுடைய நிலை. அந்த ஞானிக்கு இந்த லோகத்தை பார்த்து இது மிச்சைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த லோகத்தை எதுவுமே அவனுக்கு இன்ட்ரெஸ்டாவே இருக்காது. அதான் பகவான் கிருஷ்ணன் சொல்றான், யாரு எவனை தெரிஞ்சுட்டு இருக்கோ, யாரு எவனை தெரிஞ்சுட்டு இருக்கானோ அவன் பேதத்திலேருந்து கயண்டு வந்துடுவான். அவனுக்கு எதையுமே தெரியாது, அவனுக்கு தன்னிடத்துல கூட என்னதான் தெரியும் அப்படிங்கிறான் பகவான் கிருஷ்ணன். ஸ்வதசித்த சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நான் தான் அவனுக்கு தெரிவேன். நான் என்ன சொல்றேன் அர்ஜுனா, பக்தி பண்ணி என்னுடைய ரூபம் நானா அந்த பக்தன் ஆகலைன்னு வச்சுப்போமே, அப்போ பக்தி பண்ண லாபமே இல்லையே, அது பக்தி பண்ணாமலே இருந்திருக்கலாமே. பக்தி பண்ணி அவன் நானா ஆகணும், உன்னோட ஒன்னா ஆச்சுனாதான் உண்மையான சுகம் அங்கதானே இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது. துவைதாச்சே ஜாடனி குருவின ஞான தயா கைச்சே கீர்த்தன கடே நாமி, இவ்வளவுலாம் நீங்க சொல்ற அபேதமாக இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு போகணும்னு சொல்றேன், பக்தி பண்ணணும் சொல்றேன், ராமகிருஷ்ண நாமம்லாம் சொல்லணுங்கிறேன். இதெல்லாம் எப்படி முடியும், பார்க்கறதுக்கு மலப்பா இருக்கே அப்படின்னா ஞானேஸ்வர மகாராஜ் சொல்றார், துவைதாச்சி ஜாடனி குரு, அந்த துவைத்தத்தேந்து கைண்டு வரணும், பேதத்தேந்து கைண்டு வரணும் சொன்னேனே, அது நீ உன்னுடைய சொந்த முயற்சினால நீ அதேந்து கைண்டு வர முடியாது. அதேந்து நீ கைண்டு வரணுமானால் குருநாதாளுடைய கிருப்பை இல்லாம முடியாது. அப்போ துவைதாச்சி ஜாடனி துவைத்த புத்திய கம்ப்ளீட்டா அப்படியே அடையடையா இருக்கக்கூடிய துவைத்த புத்தியா இருக்கக்கூடிய அழுக்க குருநாதால் தான் கிளீன் பண்ணுவார், வேற யாரும் கிளீன் பண்ண முடியாது. அப்ப யோசிச்சு பார்க்கணும், நம்ம ஹிருதயத்துல என்னெல்லாம் அழுக்கு இருக்கோ அவ்வளவு அழுக்கையும் கிளீன் பண்ணி எடுக்கக்கூடிய பொறுப்பு குருநாதாளுடைய பொறுப்பு. கிளீன் பண்ணவும் பண்ணி அப்புறம் தக்க ஞானத்தையும் அவரே தான் நம்மளுக்கு தரார். தயா கைச்சே கீர்த்தன கடையனாமி, ஆடாடா குருநாதால் இல்லையானால் உனக்கு எங்கடா கீர்த்தன ருச்சி வரப்போகிறது? வராது, கீர்த்தன ருச்சி வராது. குருநாதாளுடைய கிருப்பை இருந்தாதான் வரும். அடிச்சு சொல்றாரு அவர் இங்க. அப்போ முதல் விஷயமா ஒரு நல்ல சத்குருவை நாடி அவரிடத்துல சரணாகதி பண்ணி உனக்கு என்னென்னலாம் கேள்விகள் இருக்கோ அதெல்லாம் அவர்கிட்ட கேட்டு அந்த கேள்விகள் கிட்ட அவர்கிட்ட இந்த பதில் தெரிஞ்சுட்டு, சிலப்போ கேள்வி மனசுல இருந்து நீ கேட்காமலும் அவர்கிட்ட இந்த பதில் எல்லாம் அவருக்கு சேவை பண்ணி அவரை பிரசன்னப்படுத்தினால் ஞான சம்பன்னனாக நீ ஆவ. இது பேஷண்டே வரும்போது மகாராஜ் இங்க குருவினுடைய பேச்சு வந்ததுனால சொல்றார், குரு நிறைய விதங்களான குரு உண்டு அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே போடுறார். அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அந்த லிஸ்ட், பேரை கேளுங்க எல்லாரும். மந்திரகுரு, தந்திரகுரு, யந்திரகுரு, ராஜகுரு, குலகுரு, வித்யாகுரு, அசத்குரு, யாத்திகுரு, மாதங்ககுரு, பிதாகுரு, தேவகுரு, ஜகத்குரு, மாதாகுரு. மாதாகுரு, பிதாகுரு, தேவகுரு, ஜகத்குரு, ஸ்வப்னகுரு, தீக்ஷாகுரு, பரமகுரு. அது மாத்திரம் இல்ல, நாமே குரு அப்படின்னு ஒரு குரு. இத்தனை விதமான குருக்கள்லாம் இருக்கா? இன்னும் சில சாஸ்திரங்கள்லாம் இன்னொரு 4-5 குரு ஒரு பேர் தராவா. தாத்துர்வாதி அப்படின்னு ஒரு குரு. இவர் எப்பேற்பட்ட குருனா, சிஷ்யனை தீர்த்த யாத்திரைகளுக்கெல்லாம் அனுப்பிச்சு அதன் மூலமா அவனுக்கு ஞானத்தை பிரதானம் பண்ணி
அவனை இந்த ஞானத்துக்கு அதிகாரியாக ஆக்கக்கூடியவர் இந்த தாத்துருவாதி குருன்னு பேர். தாத்துருவாதி குரு. அடுத்தது சந்தன குரு. அந்த சந்தன குரு என்ன பண்ணுவார்னா, ஸ்ரத்தையா இருக்கக்கூடிய தன்னுடைய சிஷ்யன் இருக்கானே, அந்த சிஷ்யனிடத்துல அஸ்ரத்தையா இருக்கிறவர்கள்லாம் வராம அவரை காத்து வைக்கிறார். அப்படி காத்து 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 அந்த சிஷ்யனை கிருதார்த்தனாக ஆக்கி விடுறார். விசார குருன்னு ஒருவர் இருக்கார். அவர் இந்த சிஷ்யனை சாராசார விசாரம் பண்ண வைக்கிறார். அனுகிரக குரு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். உபதேசங்கள் பண்றதையும் பண்ணி அந்த உபதேசம் மூலமாகவே ஞானத்தையும் அப்படியே பிரதானம் பண்ணுறார். பரிசகுருன்னு ஒருவர் இருக்கார். பரிசக்கள் போல அவர் நம்மளை தொட்டாலே நம்மளுக்கு திவ்ய ஞானம் வந்துடுமாம். அவர் பரிசகுரு. அப்புறம் கச்சப்ப குரு. இந்த ஆமை தன் குஞ்ச போட்டுட்டு அப்படி போகும். ஆனா எங்க இருந்தாலும் அங்கேருந்து தன் குஞ்ச ஒரு தரம் வீக்ஷணம் பண்ணும். வீக்ஷணம் பண்ணினத்தினாலேயே அந்த குஞ்ச காப்பாத்துறது அந்த ஆமை. அதுபோல வீக்ஷணம் பண்ணி வீக்ஷணம் பண்ணி வீக்ஷணம் பண்ணி கிருப்பையை பொழியறார் குரு. அந்த வீக்ஷணம் மூலமாகவே ஞானத்தை கொடுக்கிறார் தன் சிஷ்யனுக்கு. அவர் கச்சப்ப குரு. சந்திர அப்படின்னு ஒரு குரு இருக்கார். சந்திரகாந்தம் அப்படின்னு ஒரு கல்லு உண்டு. அது எங்கேயோ கடக்கு காட்டுல. சந்திரன் எங்கேயோ மேல இருக்கார். அந்த சந்திரனுடைய கிரணம் அந்த சந்திரகாந்தத்தை பட்டதுமே அதுலேருந்து ஒரு திவிலை தீர்த்தம் வரதல்லவா. எங்கேயோ இருக்கக்கூடிய சந்திரன் கிட்ட இருந்து இது கிட்ட திவிலை வந்துருத்தே. அது மாதிரி இந்த உலகத்துல தன்னுடைய விவகாரத்தை அந்த சிஷ்யன் எங்கேயோ இருப்பான். ஏதோ ஒரு நாட்டில் இருப்பான். குருநாத்தால் எங்கேயோ இருக்கான், சிஷ்யன் எங்கேயோ இருக்கான். ஆனா எவ்வளவு தள்ளி இருந்தாலும் தான் எங்க இருக்காரோ அங்கேந்து இந்த சிஷ்யனை அவனுக்கு ஞானத்தை போதம் பண்ணி அவனையும் கிருத்தார்த்தமாக ஆக்கி வச்சு விடுறார். குருநாத்தோட எங்கேயோ இருக்கார், நேரில் கூட இல்லை அவர். அது மாதிரி தர்ப்பண குரு. அவர் எதிரில் வந்து நின்னாலே ஒரு கண்ணாடிக்கு எதிர்க்க வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். அவர் வாயை திறந்து பேசவே வேண்டாம். அவர் எதிரில் வந்து நின்னாலே நம்ம என்னது நம்மளே தெரிஞ்சுடலாம். அது மாத்திரம் இல்ல, அவர் நம்மளுக்கு கண்ணாடியாக இருந்துண்டு அதன் மூலமாகவே நம்மளுக்கு தேவையான உபதேசத்தை அவர் பண்ணிடுவார். சாயாநிதின்னு ஒரு பட்சி உண்டாகும். அந்த பட்சி மேல பறக்கும். அந்த பட்சியினுடைய நிழல் யாரு மேல விழறதோ அவன் வந்து பிருத்திவிபதி ஆவான் அப்படின்னு சொல்றது நம்ம சாஸ்திரங்கள்லாம். அது மாதிரி குருநாத்தாள் கிடைக்கிறது ரொம்ப சுலபம் நினைக்க வேண்டாம், துர்லபம் தான். அவ தர்சனமே துர்லபம் தான். கிடைச்சது அப்படின்னா பரம பாக்கியம். அந்த குருநாத்தாளுடைய ஒரு துர்லபமா இருக்கக்கூடிய ஒரு தர்சனம் கிடைச்சாலும் அந்த ஜீவனுக்கு அவன் பிருத்திவிபதி மாதிரி கைவல்ய பிராப்திக்கும் திவ்யஞான பிராப்திக்கும் அதிகாரியாக போயிடுவான் ஒரே ஒரு தர்சனத்துல. நாதநிதி அப்படின்னு ஒரு குருவுடைய ஒரு கேட்டகரியை சொல்றார். ஒரு மணி ஒன்னு இருக்கு. எந்த தாத்துவையும் அந்த மணி பரிசாது வந்து இரும்ப காமிச்சாதானே அது தங்கமா மாறுறது. இந்த மணி எந்த தாத்துவையுமே தங்கமா மாத்திவிடும். எப்படி அந்த தாத்து அந்த மணியுடைய துவனி இருக்கே, அந்த மணி அடிச்சா அந்த மணியுடைய துவனி அந்த தாத்து மேல விழுந்து அது தங்கமா மாறும். அது மாதிரி குருநாத்தாளுடைய கருணாபரிதமான வாணி இருக்கே, அந்த வாணியை காதல விழுந்ததுமே திவ்ய ஞானம் அந்த சிஷ்யருக்கு கிடைக்கிறது. அது நேரில் கேட்டிருக்கலாம், யாரோ கேசட் போட்டு கேட்டிருக்கலாம், இப்போ வாட்ஸ்அப்ல வருது, வாட்ஸ்அப்ல கேட்டிருக்கலாம். முன்ன பின்ன அவரை பார்க்கவே இல்லை. ஆனா அந்த வாணியை காதல விழுந்ததும் உடனே திவ்ய ஞானம் அங்க அவன் ஹிருதயத்துக்கு வருது. கிரௌஞ்ச பட்சி மாதிரி ஒரு குரு உண்டாம். அந்த கிரௌஞ்ச பட்சி என்ன பண்ணும், தன்னுடைய குஞ்சுகளை வந்து கரையில விட்டு ஏதோ ஒரு தேசத்துக்கு பறந்து போகிறது. அதுக்கு இறை தேடினதுக்காக தான் போறது. சிலப்போ 6 மாசத்துக்கு திரும்பி வராதான். அந்த குஞ்சுகள் இருக்கே அது வரைக்கும்
அந்த அம்மா கிரௌஞ்சம் வர்றது வரைக்கும் மேல் நோக்கி மேல் நோக்கி மேல் நோக்கி பார்த்துட்டே இருக்கும். தன்னுடைய தாயாரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பாசம், அந்த பிரேமை, அந்த தாயார் எப்ப வந்தாலும் வரவரையிலும் அந்த குஞ்சுகளை உயிரோட வைக்கும். அந்த பிரேம பாசம் தான் உயிரோட வைக்கிறது. அது மாதிரி ஒரு சிஷ்யன் அவனுடைய தலையெழுத்து பிராரப்தம் அவனை எங்கேயோ அழைச்சிட்டு போறது. இதே நாடுல இருந்தும் அவனுடைய வேலை குருநாதாரிடத்துல வர விடல. வேற யாரோ நாடு போனதுனால சட்டுன்னு குருநாதால இருந்து பார்க்க முடியல அப்படின்னு அவனுடைய பிராரப்தம் அப்படி இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் குருநாதா 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 அப்படின்னு அவன் வாயில குருநாதாவுடைய நாமமும் ஹிருதயத்தை குருநாதாவுடைய ஸ்மரணமும் வருது இல்லையா, அந்த நாமமும் ஸ்மரணமே அவனை கரையேற்றி விடும். அப்படி சூரியகாந்தம் போல குரு. சூரியகாந்த மணியில சூரியனுடைய கிரணம் விழுந்ததுன்னா அக்னி வந்து விடுறது, பக்கத்தில் இருக்கக்கூடிய பஞ்சோ துணியோ என்ன இருக்கோ எல்லாம் எரிஞ்சு போயிடும். அது மாதிரி ஆனா அந்த சூரியகாந்த மணி இருக்கே, சூரிய கிரணம் வேணும்னு விரும்பணும் இல்ல, அது எதிர்ச்சியா விழுந்தது. விழுந்ததுனால அது விரும்பலையே, அதனால எஃபெக்ட் இல்லையோ இல்ல, எஃபெக்ட் இருக்கும் இருக்கு. அது மாதிரி குருநாதாவுடைய திருஷ்டி இருக்கே சூரிய கிரணம் போல. அந்த சிஷ்யன் அவன் கேட்டானோ கேட்கலையோ, விரும்பினானோ விரும்பலையோ, அவனுக்கு வேணுமோ வேண்டாமோ, இஷ்டம் இருக்கோ இல்லையோ, ஆனா அவனுடைய பாக்கியம், அவருடைய கட்டாட்சம் ஒரு தடவை அவன் மேல விழுந்ததுன்னா அவன் கரையேறிடுவான் அப்படின்னு விதமான இந்த குருக்களுடைய லிஸ்ட் கொடுக்கிறார் இங்க. இந்த குரு தான் துவைத்தத்தை நம்மளிடத்திலிருந்து போக்கடிப்பார். ஞான தேவமனே சகுணஹே தியான சகுணஹே ஞான நாம பாட்டமோன பிரபஞ்சாச்சே. இப்போ குரு கிருபையினால துவைத்தம் அப்படியே அது அடிச்சுட்டு போயிடும். அது ஆனதுமே பக்தன் உடனே தியானம் பண்ண ஆரம்பிப்பான். தியானம் சொன்னோம்னாலே நிறைய விதமான தியானங்கள்லாம் உண்டு. பிரதீக தியானம் அப்படின்னு தியானம், அதாவது நம்ம கிரகத்துல சாலக்கிராம சுவாமியை வச்சுண்டோ, சிவ பூஜை பண்றவா பானம் வச்சுண்டோ, இது மாதிரி வச்சுண்டு நம்ம பண்றோமே அதுக்கு பிரதீக தியானம் அப்படின்னு பேர். அந்த சாலக்கிராம சுவாமி உருண்டையா தான் இருக்கார். ஆனா அது கிருஷ்ண சாலக்கிராமம், நிருசிம்ம சாலக்கிராமம் அப்படின்னு அதோட லட்சணத்தை பார்த்து சொல்றவா இருக்காளே. டிசம்பர்னா டிசம்பர் மாதிரி ரூபம் இல்லை, ஆனா அது நிருசிம்ம சாலக்கிராமம் தான். ராமர்னா ராமர் மாதிரி ரூபம் இல்லை, ஆனா ராமர் சாலக்கிராமம் தான். அப்போ அதுக்கு பிரதீக தியானம்னு பேர். தியேயானுசார தியானம் ஒண்ணு இருக்கு. இதுலதான் சத்துருபுஜமாக இருக்கக்கூடிய பகவான், இல்ல கையில புல்லாங்குழ வச்சுட்டு இருக்கக்கூடிய கிட்டா, கோதண்டத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய ராமர், இதெல்லாம் தியேயானுசார தியானத்துல இருக்கு. அப்புறம் இன்னொன்னு இருக்கு, அகம் கிரக தியானம்னு ஒண்ணு இருக்கு. இந்த தியானத்துல அகம் பிரம்மாஸ்மின்னு தானே பிரம்மமா தியானம் பண்ணிட்டு உட்கார்றது. பிரணவ தியானம் அப்படிங்கிற தியானத்தை தான் ஓம்காரத்தை தியானம் பண்றது. அதுலயுமே 2 விதமான பிரணவ தியானம் இருக்காம். பரபிரம்ம ரூப தியானம் ஒண்ணு, அது மோட்ச பிராப்திக்காக. அபரபிரம்ம ரூப தியானம் அப்படிங்கிறது அது பிரம்மலோக பிராப்திக்காக. பக்தி சாஸ்திரத்துக்கு வந்து விட்டோம்னா அங்க 4 விதமான தியானம் சொல்லப்படுறது. ரூப தியானம், பகவானுடைய ரூபத்தை தியானம் பண்றது. குண தியானம், பகவானுடைய குணங்களை தியானம் பண்றது. கிரீடா தியானம், பகவானுடைய லீலைகளை தியானம் பண்றது. சேவா தியானம், பகவானுக்கு பணிவிடை செய்யறது. இதுல எந்த தியானம் அவளுக்கு ருச்சி பிரகாரம் வேணுமோ அந்த பக்தர்கள் அதை தேர்ந்தெடுத்துப்பா. கட்டையில மரக்கட்டைக்குள்ள அக்னி இருக்கு, ஆனா ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கு. அத உரசினதும் அதுக்குள்ள இந்த அக்னி வரதே, அரணை கட்டையில வரதே, உரசினதும் இந்த அக்னி வருது. அது வரைக்கும் இந்த அக்னி எங்க இருந்தது? அதுக்குள்ளேயே தானே இருந்தது. அதுபோல தியானம் பண்றது அந்த அரணை கட்டைய உரைக்கிற மாதிரி. அந்த தியானம் பண்ணினதும் என்னாகிறது, அந்த கட்டையில் இருக்கக்கூடிய அக்னி எப்படி வெளியில வந்ததோ, எங்கும் இருக்கக்கூடிய பரமாத்மா அந்த தியானத்தை பட்டுன்னு வெளியில வரார். பூஜை பண்றதுமே தியானத்தை சேர்த்ததுதான். உத்தவன் இடத்துல ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சொல்றான், நிர்குண தியானத்தை பத்தி பேசுறான் கிருஷ்ணன்.
அதுக்கப்புறம் கடைசியில தான் விரும்பினது சகுன தியானம் தான் அப்படிங்கிறது உத்தவனுக்கு தெள்ள தெளிவாக எடுத்து சொல்றார். பகவான் சொல்றான், யாரு தன்னுடைய தியானத்தை என்ன நிறுத்தி வச்சுக்கிறானோ, யாரு தன்னுடைய தியானத்துக்கு என்னையே வச்சுட்டு இருக்கானோ, தியேயமா என்ன யாரு வச்சுட்டு இருக்காளோ, அதை தவிர வேற எதுலயும் தன்னுடைய மனசை செலுத்தாம இருக்காளோ, அவள் கடைசியில தியேயமாகவே மாறுவா அப்படின்னே சொல்றான் கிருஷ்ணன். அப்போ நம்ம அது மாதிரி தியானம் பண்ணினோமானால் கிருஷ்ணனோட ஒன்னோட ஒன்னா ஆகிறோம் அப்படிங்கிறது, கிருஷ்ணனாகவே ஆகிறோம் அப்படிங்கிறது தான் ஸ்வயம் கிருஷ்ணனே உத்தவன் கிட்ட சொல்றான். அப்படியாச்சுனா தான் தியானம். நம்ம எல்லாத்தையும் தியானம் சொல்லிட்டு இருக்கோமே, அது மாதிரி நிலையில இருக்கிறது தான் தியானம். அவ்வளவு சுலபம் இல்லை அந்த தியானமுமே, அந்த சகுன தியானமே அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனால் அந்த சகுன தியானம் பண்றதுக்கு முதல்ல சிரவணம் பண்ணணும், அப்புறம் மனனம் பண்ணணும், அப்புறம் தான் தியானத்துக்கு வரணும். அதுதான் மார்க்கம். அதுல தியானம் பண்ணும் பொழுது மனசு தன்மயமா ஆயிடும். அது மாத்திரம் இல்லை, ரொம்ப ஒரு பெரிய விஷயத்தை கடைசியில் இங்க சொல்றார் மகாராஜ், சரீரமும் தத்ரூபமாயிடும் அப்படிங்கிறார். ஆஞ்சநேய பக்தாளை பார்த்தா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆஞ்சநேயராகவே தெரியவா. கிருஷ்ண பக்தாளை பார்த்தா அவளுடைய லட்சணங்களே கிருஷ்ண லட்சணமாகவே தெரியும். பாண்டரங்க பக்தாளை பார்த்தோம்னா அவளுடைய லட்சணத்திலே பாண்டரங்களுடைய லட்சணங்கள்லாம் தெரியும். எப்படி தீபத்தை ஏத்தினோமானால், திரியில தீபத்தை ஏத்தினோமானால் அந்த தீபத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய, அந்த தீபம் எரிஞ்சு 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 அதோடைய எண்ணெய் அப்படியே உறிஞ்சு எப்படி எடுக்கிறதோ, அது மாதிரி நம்ம கிருஷ்ண தியானமாக இருக்கக்கூடிய தீபத்தை நம்ம ஹிருதயத்தை ஏற்றி வச்சுட்டோமானால் நம்முடைய கர்ம, நம்முடைய கர்மாக்கள் என்னெல்லாம் இருக்கோ, கார்மிகமான புத்திகள்லாம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அப்படியே உறிஞ்சு எடுத்துவிடும் இந்த கிருஷ்ண தியானம், அந்த தீயில ஏத்தின விளக்கு போல. அதனால மாவுடி சொல்றார், சகுன தியானத்தை விடவே விடாதே, நாம பாட்டத்தை விடவே விடாதே, அதை நீ கட்டியா பிடிச்சுன்னு வச்சுட்டே ஆனால் சம்சாரத்தை கப் சப் அப்படின்னு சொல்லிடுமா. அது சம்சாரம் ஒண்ணுமே பண்ண முடியாது ஆயிடும். சம்சாரத்தினுடைய பாதை நம்ம மேல விடாம இருக்கும் பொழுது சாந்தி சாந்தி சாந்தி, அது மாத்திரமே நம்ம இடத்துல இருக்கும். ராம் கிருஷ்ண ஹரி.